அதாவது 5ஆம் வீட்டு அதிபதியும் குரு பகவான் தான். ஸோ அதனால இந்த வாக்குஸ்தானமும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துலேயும் வந்து நேர்மை, நியாயம் அதெல்லாம் அதிகம் பேசுவாங்க. ஸோ ஆப்போசிட் சைடில் அது இல்லைன்னும் போது இவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி இவங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். ஸோ அதனால் இவங்களுக்கு என்னதான் நேர்மையாக இருந்தாலுமே கொஞ்சம் அந்த லவ்ன்ற ஒரு விஷயத்தில் வந்து இவங்க ரொம்ப வீக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்க நார்மலாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து விருச்சிக ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு கன்ஃபார்மாக லவ் மேரேஜ் தான் நடக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. சில பேருக்கு பிரேக்கப் ஆகும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசி கட்டத்தில் சில கிரகங்கள் வந்து சரியில்லாத நிலையில் இருந்ததுன்னா கன்ஃபார்மாக அது வந்து பிரேக்கப் ஆகும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய வந்து திருமணத்துக்கு பின்பு சொல்கிறேன், இவங்களுக்கு வந்து நிறைய இந்த அஃபேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் வந்து கெட்டு இருந்தாலும் இல்லை 5ஆம் வீட்டு அதிபதி தசை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து, அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணிடமோ பெண்ணாக இருந்தால் ஆணிடமும் வந்து ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும். அப்போ யாராவது கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒரு அன்பாக பேசினாலும் இல்லை அவங்களுக்கு ஆதரவாக பேசினாலும், வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்குது ஆஃபீஸில் வந்து ஷேர் பண்ணும் போது கொஞ்சம் ஆறுதலாக யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க. 5ஆம் வீட்டு அதிபதியுடைய தசா புத்தி நடக்கும்போது கன்ஃபார்மாக சொல்கிறேன் அவங்களுக்கு இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்மாக இவங்களுக்கு வரும். ஸோ அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் வரதுனால என்ன ஆகும்னா கன்ஃபார்மாக வந்து அது லவ் வந்து நல்ல லவ் கிடையாது. திருமணத்துக்கு பின்பு வேற ஒருத்தர் மேலே வர லவ் வந்து நல்ல லவ் கிடையாது. அது ஒரு கள்ளத்தொடர்பு, கள்ளக்காதல் அப்படின்ற ஒரு விஷயம்தான். எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது. இதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொலை பண்ணுறது, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டுருக்கு. இது இல்லாமல் குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால் அவங்க மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. எப்பவுமே எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னு சொல்கிற விருச்சிக ராசிக்காரங்க இப்போ ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மதிக்க மாட்டேன்றாங்க. பார்த்தா சரி ஒய்ஃப் கூட தான் இருக்கான்னு பார்த்தா ஒய்ஃப் கூடவும் இல்லை, சரி ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கான்னு பார்த்தா ஹஸ்பண்ட் கூடவும் இல்லை. ஆனால் இவ எங்கேயோ எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கேட்குற அளவுக்கு தான் இவங்களுடைய அந்த நடவடிக்கை அவங்களுக்கு அமையும். கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா, எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது. இதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொலை பண்ணுறது, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டுருக்கு. இது இல்லாமல் குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால் அவங்க மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வந்து அந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஜாதகத்துல அந்த சுக்கிரன் வந்து கெட்டு இருந்தாலும் இல்ல 5ஆம் வீட்டு அதிபதி தசை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து, அதாவது ஆணா இருந்தா பெண்ணிடமோ பெண்ணா இருந்தா ஆணிடமும் வந்து ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும். அப்ப யாராவது கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒரு அன்பா பேசினாலும் இல்ல அவங்களுக்கு ஆதரவா பேசினாலும், வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கு ஆஃபீஸில் வந்து ஷேர் பண்ணும் போது கொஞ்சம் ஆறுதலாக யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் கூட நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது சும்மா ஜஸ்ட் ஒரு 5 days தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள நம்பி வந்து எங்கெங்கேயோ போகிறது, அவங்க கூட வந்து அவுட்டிங் போயிட்டு வர நேரத்தில் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது, இப்போ கூட ஜஸ்ட் நான் ஒரு யூடியூப்ல கூட நிறைய நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு கொலை நடந்துடுச்சு, எரிச்சு கொண்டுட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 5 daysக்கு உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறவங்கக்கிட்ட போயிட்டு நீங்க போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கெடுத்துக்கிறீங்க. இது வந்து ஒரு உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே தெரிஞ்சால் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இது மூலயமா உங்களுக்கு ஏற்படுது. ஸோ அதனால் எப்படி வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதையும், அதே மாதிரி இந்த 12 ராசிக்குள்ள எதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்றதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு திருமணத்துக்கு முன்பு எப்படி இருக்குது, திருமணத்துக்கு பின்பு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் திருமணத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மலாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் தாய் தந்தை மீது அதிக பற்றுடையவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அதாவது ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க.
அதாவது அம்மா மீதும் சரி அப்பா மீதும் சரி, ப்ளஸ் வந்து இவங்க சொந்தக்காரங்களாம், அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க சொந்தக்காரங்களே வேண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சொந்தங்கள்லாம் வேணும், எல்லாருமே வந்து எப்போவுமே வந்து கலகலகலன்னு வீட்டில் நிறைய கூட்டம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அதே மாதிரி யாராவது சின்ன வயசுல கூட பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லாரும் ஒரு கும்பல் கூட்டிட்டு விளையாடுறது, கும்பலாக இருக்கிறது, பசங்களோட எப்பவுமே அதாவது பொண்ணுங்களா இருந்தாலும் சரி பெண்களோடவே நிறைய இருப்பாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பசங்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது இவங்களுக்கு எப்பவுமே வந்து தனியாக விளையாடுறது பிடிக்காது, கும்பலாக இருக்கணும், நிறைய கூட்டம் இருக்கணும், அந்த மாதிரி விளையாடணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஸ்டேஜ் ஒரு வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேலைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்கும், நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும். கொஞ்சம் வந்து வேலை கிடைக்க லேட் ஆனாலும் இந்த ஃபாரினில் போய் நிறைய ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா விருச்சிகன்றது வந்து நீர் ராசி. ஸோ நீர் ராசின்னும் போது கடல் தாண்டி போய் வேலை செய்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து இந்த ரொம்ப வந்து இந்த சுட 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 பொருள்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. எதுவுமே ஆறி போயிருந்தா இவங்களுக்கு பிடிக்காது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப வந்து ஃபுட்டின்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற வந்து அந்த சாப்பாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதே மாதிரி லேடிஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சமைப்பாங்கன்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்கள். என்னதான் ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மூக்குக்கு மேலே கோபம் வரும், அது நியாயமான கோபமாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். 2ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்காரு, அதாவது 5ஆம் வீட்டு அதிபதியும் குரு பகவான் தான். ஸோ அதனால் இந்த வாக்குஸ்தானமும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துலேயும் வந்து நேர்மை நியாயம் அதெல்லாம் அதிகம் பேசுவாங்க. ஸோ ஆப்போசிட் சைடில் அது இல்லைன்னும் போது இவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசியுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவார்னா இவங்களுக்கு வந்து இந்த ரொம்ப வந்து இந்த ஒரு கோவம்ன்ற ஒரு விஷயம் வந்து அதிகமாக வரும், ஆனால் அது நியாயமான கோவமாக தான் இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். ஸோ அதனால் இவங்களுக்கு என்னதான் நேர்மையாக இருந்தாலுமே கொஞ்சம் அந்த லவ்ன்ற ஒரு விஷயத்தில் வந்து இவங்க ரொம்ப வீக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்க நார்மலாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு அம்மா மீதும் அப்பா மீதும் பாசம் இருக்கிற பிள்ளைங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்னொருத்தவங்க ஒரு லவ்வராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஓவர் அஃபெக்ஷன் வைப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய ஆப்போசிட் பீப்புள் இருக்கிற போது ரொம்ப லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு கன்ஃபார்மாக லவ் மேரேஜ் தான் நடக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. சில பேருக்கு பிரேக்கப் ஆகும், அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசி கட்டத்தில் சில கிரகங்கள் வந்து சரியில்லாத நிலையில் இருந்ததுன்னா கன்ஃபார்மாக அது வந்து பிரேக்கப் ஆகும். இல்லை கரெக்டாக இருக்குது, ராசி கட்டமும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக அது லவ் மேரேஜாக தான் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய வந்து திருமணத்துக்கு பின்பு சொல்கிறேன், இவங்களுக்கு வந்து நிறைய இந்த அஃபேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாக இருக்குது. அதாவது இவங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். 5ஆம் வீட்டு அதிபதியுடைய தசா புத்தி நடக்கும்போது கன்ஃபார்மாக சொல்கிறேன் அவங்களுக்கு அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்மாக இவங்களுக்கு வரும். ஸோ அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் வரதுனால என்ன ஆகும்னா கன்ஃபார்மாக வந்து அது லவ் வந்து நல்ல லவ் கிடையாது. திருமணத்துக்கு பின்பு வேற ஒருத்தர் மேலே வர லவ் வந்து நல்ல லவ் கிடையாது, அது ஒரு கள்ளத்தொடர்பு கள்ளக்காதல் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ அந்த கள்ளக்காதல் இவங்களுக்கு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே அறியாமல் எப்போ பார்த்தாலும் வந்து அதாவது ஃபோனை யார்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க, இவங்களே ஃபோனை வச்சுப்பாங்க. மற்றவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா தனியாக போய் பேசுவாங்க, அதாவது 4 பேர் எதிர்க்க பேசாமல் எப்பவுமே வந்து கும்பலாக இருக்கிற ஆசைப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அஃபேர் இருக்கும்போது தனியாக போய் பேசுவாங்க. என் ஃப்ரெண்டுங்க வந்தால் கூட நீ இல்லைடா இன்னைக்கு நீ வராத, இல்லை நீ இன்னைக்கு வராதடி, நான் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அந்த கள்ளக்காதல் அவங்களோட சேர்ந்து எங்கன்னா ஊர் போகிறது, ஊர் சுற்றுறது, இங்கே எங்கன்னு தெரியாமல் வந்து இங்கே வெளியே போகிறது, இந்த மாதிரி அவுட்டிங் போகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே கும்பலாக இருந்த அந்த பொண்ணோ பையனோ ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்காங்க. என்னதான் மேரேஜ் ஆகியிருந்தால் கூட எப்போவுமே எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னு சொல்கிற விருச்சிக ராசிக்காரங்க இப்போ ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மதிக்க மாட்டேன்றாங்க. பார்த்தா சரி ஒய்ஃப் கூட தான் இருக்கான்னு பார்த்தா ஒய்ஃப் கூடவும் இல்லை, சரி ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கான்னு பார்த்தா ஹஸ்பண்ட் கூடவும் இல்லை. ஆனால் இவ எங்கேயோ எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கேட்குற அளவுக்கு தான் இவங்களுடைய அந்த நடவடிக்கை அவங்க
அவங்களுக்கு அமையும். ஸோ அதனால உங்களுடைய அந்த நடவடிக்கை அந்த மாதிரி அமையறதுனால, ஏன்னா இவங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானா வராரு. 7ஆம் வீட்டு அதிபதியா சுக்கிர பகவான் வரும்போது கண்டிப்பா அஃபர்ன்ற ஒரு விஷயம் இவங்க லைஃப்ல வராம போகாது. அதனால வரும்ன்றதுக்கு முன்னெச்சரிக்கையா வந்து சில நடவடிக்கைகள், சில பரிகாரங்கள்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா இதுல இருந்து நம்ம தப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம சப்போஸ் நீங்க சொல்லலாம், சரிங்க தப்பிக்கிறதுக்கு சொல்லிட்டீங்க, நான் ஆல்ரெடி மாட்டிக்கிட்டேன், என்னால முடியல, இதுல இருந்து நான் வெளிப்படவே முடியல, இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சில பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அது இங்க கேக்குது. அது என்ன பண்றீங்க அப்படின்னா, சில பரிகாரங்கள் இருக்கு. அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நீங்க அதுல இருந்து வெளிப்பட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நீர் ராசின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அதனால இந்த நீர்நிலைகள், அதாவது இந்த புனித தீர்த்தங்கள்லாம் இருக்குல்ல, அந்த தீர்த்தத்தில் கடலில் போயிட்டு நீராடிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் மாசத்துல ஒரு தடவை போயிட்டு நீராடிட்டு வர மாதிரி பாருங்க. அப்படியே இல்லைனா கூட இந்த திருச்செந்தூர் பக்கத்தில் கடல் இருக்குல்ல, அந்த கடலில் போயிட்டு நீராடுறது, இல்லை இந்த ராமேஸ்வரம் போகிறது, காசி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் வரும். இந்த மாதிரி அஃபர்ன்ற ஒரு விஷயத்தில் போயிட்டு மாட்டிக்காமலும் இருப்பீங்க. சப்போஸ் மாட்டியிருந்தாலும் அதுலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அந்த கடல் நீரில் நீராடும் போது அந்த பாவம் தொலைஞ்சு உங்களுக்கான அந்த புனிதம் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு பரிகாரம் பண்ணும்போதும், ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி கட்டத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா மோஸ்ட்லி இந்த அஃபேர், லவ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுக்கிரன் பாதிக்கப்பட்டு இருந்தால்தான் வரும். அதாவது உங்களுடைய ராசி கட்டத்தில் சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டில் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி 12ஆம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். அதாவது 12ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அந்த வாழ்க்கையில் நடக்காமல் நம்ம அதுலேருந்து தப்பிக்கணும்னா சில பரிகாரங்கள் தான். அதாவது இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். வெள்ளை மொச்சை இருக்குது பாருங்கள், அந்த வெள்ளை மொச்சையை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஏதாவது குளத்தில், அதாவது முருகர் கோயில் குளமாக இருந்தால் நல்ல விசேஷம், முருகர் கோயில் குளத்தில் போயிட்டு அதை உங்கள் தலையை சுற்றி போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செய்யும்போது அதுலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் துர்க்கை அம்மனுக்கு அந்த ராகு காலத்தில் போயிட்டு எலுமிச்சப்பழம் விளக்கில் விளக்கேற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல நீங்கள் மாட்டிக்காமல் இருப்பீங்க. சப்போஸ் மாட்டி இருந்தாலும் அதுலேருந்து விடுபடக்கூடறதுக்கு அந்த துர்க்கை அம்மனே உங்களுக்கு வழிகாட்டி விடுவாங்க. இப்போ நான் சொன்ன பதிவு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு மட்டும்தாம்மா நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாதுங்க. நாங்கள் எங்கள் நாகசக்தி அருள்வாக்கு பீடத்தில் வந்து தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, திருமணத்தடை, குழந்தையின்மை, அப்புறம் வந்து பிஸ்னஸ் வந்து பீக்கில் போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு, ஏதாவது ஏவல் இருக்குமா, பில்லி சூன்யம் இருக்கிறது, செய்வினை எடுக்கிறது, கெட்ட ஆத்மாவை விரட்டுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓமம் பண்ணி அந்த ஓமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடையில் வாங்குற அந்த ஐட்டங்கள் எல்லாமே போடாமல் சில கொல்லிமலை செஞ்சிமலையிலேருந்து சில வேருங்கள்லாம் வர வச்சு அதை போட்டு அந்த ஓமம் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து எந்திரம் கொடுக்கறது, தாயத்து கொடுக்கறது, வசியமை ப்ளஸ் வந்து இந்த தொழில் வசியமை இதெல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த அஃபேரில் வந்து சில பேர் வந்து கள்ளத்தொடர்பில் வந்து கணவன் வந்து மனைவியை பிரிஞ்சு போகிறது, மனைவி வந்து கணவனை பிரிஞ்சு போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் சில பூஜைகள்லாம் பண்ணி அவங்களுக்கான, சில பேர் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கும் சரி இங்கேருந்தே நாங்கள் பூஜை பண்ணி அவங்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள்லாம் அனுப்பிச்சி விட்றோம். அவங்களுடைய ஃபோட்டோஸ் வச்சும் நாங்கள் இங்கே பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வர முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு ஃபோட்டோஸ் வச்சும் நாங்கள் பரிகாரம் பண்ணி அவங்களுக்கான தீர்வை நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கோம். இது வந்து இங்கே மட்டும் இந்த பிரச்சனைகளை நாங்கள் வந்து சென்னையில் மட்டும் நாங்கள் பார்க்குறோன்னா கிடையாதுங்க. திருநெல்வேலி, மதுரை, ஊரில் இருக்கிறவங்க, அதாவது ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, ப்ளஸ் வந்து இந்த மலேசியா, சிங்கப்பூர்லாம் போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அங்கேயும் போய் நாங்கள் பரிகாரங்கள் பண்ணி அவங்களுக்கான தீர்வை அங்கே கொடுத்துட்டு வரோம். சில பேருக்கு வர முடியாது, நீங்கள் இங்கேயே பண்ணி கொடுங்கனால இங்கேயே வந்து ஃபோட்டோ வச்சு வீடியோ கால் மூலயமா பூஜையை காமிச்சு அவங்களுக்கான பரிகாரங்களையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்கள் பிரச்சனைகளை நான் நாகாத்தம்மன் காளியம்மனுடைய துணையோடு நான் உங்களுக்கு தீர்த்து வைப்பேன். நன்றி, வணக்கம்.